உங்களுக்குள்ள ஒரு திசை காட்டி, இன்னர் காம்பஸ். அத நினைச்சு பார்க்குற நேரம் இது. நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? நீங்க வாழ்க்கையில இத எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சில நேரத்துல நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பெர்ஃபெக்ட் டைம் வரட்டும். எனக்கு ஒரு சரியான ஒரு திட்டம் அமையட்டும். நானே பெர்ஃபெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பண்றேன். அப்படின்லாம் நினைச்சிருக்கீங்களா? இப்ப ஞாபகத்துக்கு வருதா? ஆனா அந்த வெயிட்டிங், அந்த காத்திருத்தல் வந்து உங்களுடைய அடுத்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக வைக்குதா? அந்த வெயிட்டிங் வந்து மூவ் ஆகலன்றதுக்காக நீங்க பின்தங்கி போய் இல்ல. நீங்களே பல தடவை யோசிச்சது உண்டு. எல்லாரும் லைஃப்ல மூவ் ஆயி அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிட்டே இருக்காங்க. நாம மட்டும் அப்படியே இருக்கோமேன்னு. நீங்க அந்த மாரி யோசிச்சிருக்கீங்க தானே? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சுழற்சிக்குள்ளேயே நீங்க இருக்கீங்க. ஒரு சைக்கிள் அதுக்குள்ளேயே நீங்க இருக்கீங்க. இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ஷன். இது சரியா இருந்தா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 2வது வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன். நாளைக்கு பண்ணிக்குவேன், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. 3வது வந்து பாஸ். அத சுத்தமாவே நிறுத்திடுறோம். ஏன்னா, பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு பாஸ். அத நிறுத்திடுறோம். அத பாஸ் குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பு வந்து ஒரு வெயிட்டா ஃபீல் பண்ணுவோம். அந்த எனர்ஜி வந்து அப்படியே டவுன் ஆயிடும். இது 2ம் நடக்கும்போது, அந்த ஃப்ளோ அடுத்த கட்டத்துக்கு போற அந்த ஃப்ளோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. என்ன? இது உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு குறை கிடையாது. ஒரு சுழற்சி. இது ஒரு சைக்கிள். ஏன்னா, உங்க மனசு வந்து புதுசா எதையும் அவ்வளோ சட்டுன்னு செய்ய விடாது. ஏன்னா, புதுசா யாரும் செய்யாதத நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, மத்தவங்க என்ன நினைப்பாங்க? என்ன குறை சொல்லுவாங்க? என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அத உங்கள புரொடெக்ஷன் மோட்லயே வச்சிருக்கும். அந்த சேஃப்டியா இருக்கிற மோட்லயே வச்சிருக்கும். உண்மை என்னன்னா, அந்த மூவ் ஆகறதுக்கு நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? பாஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு மூவ்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு பெர்ஃபெக்ஷன் தேவையில்ல. ப்ராக்ரஸ் தான் முக்கியம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்டெப். ஒரு சின்னதா ஒரு வேலை, அதுக்கு தொடர்பான ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன ஸ்டெப் நீங்க முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா, அந்த ஃப்ரீஸ் ஆயிருக்கிற எனர்ஜி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு மூவ்மெண்ட் தான் மொமெண்டமா மாறும். அந்த உந்துதலா மாறும். அந்த உந்துதல் வந்து ஒரு ஃப்ளோக்குள்ள உங்கள கொண்டு வரும். இத வந்து நீங்க உங்க லைஃப்ல கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஒரு தருணத்துல ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பீங்க. அது மிகப்பெரிய மாற்றத்த உங்க லைஃப்ல கொண்டு வந்திருக்கும். கரெக்ட்டா? இந்த மூவ்மெண்ட் எப்படின்னா, நீங்க ரெகுலரா செய்ற வேலைய நான் சொல்லல. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நம்ம இத சாதிக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா முன்ன பின்ன நீங்க அந்த வேலைய செய்யாததுனால, புதுசா செய்யறதுனால உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். ஐயோ! நம்ம பெர்ஃபெக்ட்டா இல்லையோ! இத செஞ்சா ஏதாவது தப்பாயிருமோ! அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்போ ஒரு ஃபுல்லா அந்த வேலைய ஃபுல்லா பார்க்காம, ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸா டெய்லி எடுத்து வைங்க. அது அந்த மூவ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணி, அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். அ சின்ன சின்ன ஸ்டெப்ஸா அந்த வேலைய பாருங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். அந்த மூவ்மெண்ட்ல இருந்தா தான் அந்த ஃப்ளோக்குள்ள போக முடியும். உங்க கைய ஹார்ட்ல வச்சு, நான் பெர்ஃபெக்ட்டா இல்லாட்டியும் கூட, நான் பண்ற சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்லுங்க. அந்த மூமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ட்டு இல்ல. ஆனா ரியலா இருக்கணும். உண்மையா நீங்க அந்த வேலைய தினம் செய்யணும். நீங்க ஒரு நதி கரையோரத்துல நின்னுட்டு இருக்கதா கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கையில கனமான ஒரு கல்லு, பெர்ஃபெக்ஷன்ற பேர்ல கனமான ஒரு கல் இருக்கு. அத நீங்க எறிய கரெக்ட்டான பெர்ஃபெக்ட்டான டைம் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுங்க, அந்த கனமான பெர்ஃபெக்ஷன் கல்ல அப்படியே அந்த நதியில விட்டுருங்க. நீங்க நதியில 1 ஸ்டெப் எடுத்து வைங்க. 2 ஸ்டெப் எடுத்து வைங்க. திடீர்னு என்ன ஆகும் தெரியுமா? அந்த நதியில இருக்கிற தண்ணி உங்கள அடுத்த ஸ்டெப்க்கு கொண்டு போகும். நீங்க பெர்ஃபெக்ஷன்க்கு பதிலா ப்ராக்ரஸ் அந்த மூவ்மெண்ட்ட சூஸ் பண்ணும்போது, அந்த நதியில இருக்கிற தண்ணியே உங்கள அடுத்த ஸ்டெப் கொண்டு போறா மாரி, நீங்க ஒரு ஃப்ளோக்குள்ள போவீங்க. நீங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா,
அந்த சைக்கிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுழற்சி, பெர்ஃபெக்ஷன், ப்ரொக்ராஸ்டினேஷன், பாஸ். அந்த சைக்கிள நீங்க பிரேக் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்க்கு, அந்த மூவ்மெண்ட்டுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க போகணும்னா, நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். ஸ்டக் டு ஃப்ளோ. ஒரு ஒரு அழுத்தத்துல இருந்து ஒரு ஸ்டக் லைஃப்ல நகரவே முடியல. என்னென்னவோ நானும் பண்ணி பார்க்குறேன். என்னால ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா, நான் ஒரு ஈஸியா ஒரு 7 டேஸ் ஆடியோ ப்ரோகிராம், ரெக்கார்டட் ப்ரோகிராம் நான் வச்சிருக்கேன். டெய்லி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம்குள்ள இந்த ஆடியோ இருக்கும். அது உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். 7 கேட்ஸ் ஆஃப் அவேக்கனிங் அந்த புக்கும் அதோட சேர்ந்து வந்துரும். ஸ்டக் டு ஃப்ளோ 7 கேட்ஸ் ஆஃப் அவேக்கனிங். ஸோ இது வந்து 7 டேஸ் நீங்க வந்து அந்த புக்ல இருக்கிற இதை நீங்க படிச்சுட்டு இந்த ஆடியோ ப்ரோக்ராம் கேட்கலாம். அப்புறம் ஒர்க் புக்கும் அதோட வந்துரும். அது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். டீப்பா போகணும். ஏன்னா பல வருஷமா ஒரு ஸ்டக்ல நானும் இருந்திருக்கேன். இது நான் அந்த ஸ்டக்ல இருந்து எப்படி வெளில வந்தேன், இது என்னுடைய சொந்த அனுபவம். இதுக்கா இவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ அது எல்லாருக்கும் போய் சேரணும். சிம்பிள் திங் தான். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம்குள்ள ஒரு ஆடியோ இருக்கும். அதை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு புக் இருக்கு. புக் படிக்கிற விருப்பம் இருந்தா அந்த புக்கை படிங்க. புக் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வரும். அப்புறம் இந்த ஒர்க் ஷீட் இருக்கும். டெய்லி அதை வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ₹77. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்லயும் வச்சிருக்கேன். ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.